எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார் நானும் வந்து கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், எக்ஸ்ட்ரா டியூஷனு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் பையன்கிட்ட மட்டும் ரிசல்ட் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஒருவேளை என் மைண்ட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்களும் குழந்தைங்கள மாதிரி இப்போ ஒன்று பண்ணால் அதுக்கான பலன் இப்போவே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை வந்து எதிர்பார்க்குறீங்களோன்னு தோணுது. நான் எல்லாத்தையுமே வியாபாரம் பண்ண முடியாது. இல்லை, ஒரு கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே நான் வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு சில பொருள் உடனே விற்கும், ஒரு சில பொருள் லேட்டராக விற்கும். அப்போ ஒரு சில பொருள் விற்கவே விற்காதா சார் அது அப்படின்னா அப்படி தான். பட் அதுக்கு வந்து வேறு ஒரு மதிப்பு இருக்கும், அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுற எஃபோர்ட் எல்லாமே அகாடமிக்ஸாவோ மார்க்ஸாவோ தான் ரிசல்ட்டாக திரும்ப வருமானா வராது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அது வரும், எல்லா குழந்தைங்களுக்கும் அது வராது. உங்கள் வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வரும், ஆனால் இன்றைக்கி வராது. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த ரிசல்ட் வந்தாலே வந்து ரொம்ப பதட்டமாகி செஷன்ஸ்க்கு பேரண்ட்ஸ் வராங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் சரியாக தெரியல. எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் உடனே ரிசல்ட் கிடைக்கும்? அப்படி கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்குமா செய்யாது அப்படின்னா, எல்லாருக்குமே கிடைக்குங்கிற அவசியம் இல்லையே, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி இதை எப்படி பெட்டராக இன்சைட் இதில் கொண்டு வரணும்னு எனக்கு சரியாக ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து லாஜிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்களும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுங்க, நிறைய வாழ்க்கையோட புரிதலை கொண்டு வாங்க. மேபி இன்னும் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமாக ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.